ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் லவ் பண்றது ஹீரோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் அந்த நைட்டு போனா வீட்டுல தங்கி இருந்திருப்பா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவையும் யாங்டுவையும் சிக்னல்ல பார்த்ததும் ஆப்போசிட்ல நடந்து வந்திருப்பான். அதோட ஹீரோயினை பார்த்து என்ன நம்பு கூட வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாத்திரலாம். நீங்க இப்பதான் இந்த சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் நம்ம வீடியோ வேணும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப நம்ம ஹீரோயின் யாங்டு 3 பேரும் சிக்னல்ல மீட் பண்ணினா அதே சீனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன நம்பு என் கூட வா அப்படின்னு கையை நீட்டுறான். நம்ம ஹீரோயினும் அவன் கையை பிடிக்கிறா. ஆனா இப்ப அவன் என்ன சொல்றானா, நம்ம ஏற்கனவே ரொம்ப தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கையை திருப்ப விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவா. நம்ம ஹீரோ நடு ரோட்லயே சோகமா நின்றுட்டு இருப்பான். நம்ம யாங்டு இப்ப ஹீரோயின் பின்னாடியே போவான். அதோட அவ போற வழியிலேயே வந்து நிப்பான். நம்ம ஹீரோயின் அவனை நகர சொல்லுவா. ஆனா அவன் நகர மாட்டான். நம்ம ஹீரோயினால இதுக்கு மேல அழுகை அடக்க முடியாம அழுதுகிட்டே ஹீரோ எங்க, அவன் போயிட்டானா அப்படின்னு கேட்பா. அதுக்கு யாங்டு என்னாச்சு, உங்களுக்குள்ள எல்லாம் அவ்வளவுதானா, அதுக்குதான் அழுகுறியா அப்படின்னு கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுவா. இப்ப அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பீரியட்ல இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் சோகமா தனியா உட்காந்துருப்பா. அதை நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் ஹீரோயினை போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அப்ப நம்ம சேனும் போனாவும் அங்க வந்திருப்பாங்க. நம்ம போனா ஹீரோயினை பார்த்ததும் அவகிட்ட போயிடுவா. அதோட நீ எப்ப ஸ்கூலுக்கு வந்த, காலையில நான் எழுந்ததும் உன்னை காணும்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதே டைம் சேன் ஹீரோ கிட்ட தான் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சேனை பார்த்து நைட்டு ஹீரோயின் உன் வீட்டுல தான் தங்கி இருந்தாளா அப்படின்னு கேட்பான். அதுக்கு சேன் என்ன அவ நைட் வெளியே தங்கி இருந்தாளா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோ அப்ப அது நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் யாங்டுவையும் சிக்னல்ல ஒன்னா பார்த்ததை பத்தி தான் யோசிக்கிறான். அதோட ஒருவேளை நம்ம ஹீரோயின் யாங்டுவோட ஹோட்டல்ல தான் தங்கி இருப்பாளோ அப்படின்னு யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் நைட் எங்க தங்கி இருந்தான்னு தெரியாது. அடுத்த சீன்ல யாங்டுவோட ஃப்ரெண்டு அப்புறம் போனா 3 பேரும் யாங்டுவோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோல இருப்பாங்க. அப்போ கேம்ப்ல எடுத்த போட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டே அதையெல்லாம் ஒரு போர்டில் யாங்டுவோட ஃப்ரெண்டும் போனாவும் பின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்க இருக்க போட்டோஸ்ல நம்ம யாங்டு ஹீரோயினை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் அவங்க 2 பேரும் டக்குன்னு யாங்டுவை பாக்குறாங்க. அதோட யாங்டுவோட ஃப்ரெண்ட் அவனை பார்த்து நீ உண்மையாலுமே என்ன ஹீரோயினை லவ் பண்றியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம யாங்டு அப்படியா அப்படின்னு கேட்பான். இப்ப போனா எல்லாருக்குமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா நீயும் ஏன் அவளையே லவ் பண்ற அப்படின்னு கேட்பா. இப்ப நம்ம யாங்டு அந்த போர்டு கிட்ட வந்து அந்த போட்டோஸை பார்த்துட்டு நான் அவளை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற எதுவும் பதில் சொல்லாம போயிடுவான். ஆனா யாங்டுவோட ஃப்ரெண்டுக்கும் போனாவுக்கும் கன்ஃபார்மா நம்ம யாங்டு ஹீரோயினை லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவான். அவனோட அம்மா நீ ஸ்கூல்ல ஹீரோயினை ஏதாவது சீக்கிரட்டா பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. அதோட இது உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், உன்னை திருப்ப அமெரிக்காவுக்கே அனுப்பிடுவாரு அப்படின்னு பயந்து போய் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனோட அம்மாவை பார்த்து நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களா, ஒருவேளை ரேச்சலுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா உங்களை நான் எப்பவுமே அம்மானு கூப்பிட முடியாம தானே போயிடும், அது உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவனோட அம்மா உனக்கு எல்லாம் சரியா நடந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அந்த சீனும் முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஷின் கூட பார்க்ல இருப்பான். ஷின் பார்க் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம ஹீரோ ஜாக் பண்ணிட்டு வந்து உட்காருவான். அதோட அவர்கிட்ட நம்ம கரஸ்பாண்டன்ட் என் அம்மா இல்ல, எனக்கு வேற அம்மா இருக்காங்க, உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லுவான். இது ஷின்னுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. அதோட நம்ம ஹீரோவே உங்ககிட்ட சொல்லவே எனக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கே, இதை எப்படி நான் மத்தவங்க கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் குறைய இன்னொரு லேப் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஹீரோ அவங்க ஃபேமிலியோட சீக்ரெட்டை எல்லார்கிட்டையும் சொல்லதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. எப்போ என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அண்ணனும் சேனோட அப்பாவும் ஜேக்கப் குரூப் கம்பெனில இருக்கிறத தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட அண்ணன் ஷேர்ஸ் யாரோட பேர்ல இருக்குன்னு கேட்டேனே லிஸ்ட் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆனா நம்ம சேனோட அப்பா இவரோட அப்பா கிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டதால அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட இப்ப உங்களுக்கு என்னால ஒரு ஹெல்ப் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவரோட ஐபேடை காட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அதுல நம்ம ஹீரோ அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தின ஆர்டிக்கல் இருக்கு. அவங்களை இப்ப ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு டீச்சரா ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல்ல இவங்க ஒரு ஆர்ஃபன், அதோட ஜேக்கப் குரூப் ட்ரஸ்ட்னால தான் படிச்சாங்க அப்படின்னு அவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். ஆக்சுவலா ஏற்கனவே இவரோட அப்பாவுக்கு இவங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சதும் இந்த கம்பெனி தான் வேணும்னு நம்ம ஹீரோட அண்ணன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கூட இவங்களை லாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட அப்பா சீக்கிரட்டா சேனோட அப்பாவை வச்சு நம்ம ஹீரோ அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி ஆர்டிக்கல் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதனாலதான் ஏற்கனவே ஒரு சீன்ல சேனோட அப்பா கார்ல அவங்க வந்து இறங்கியிருப்பாங்க. இப்படி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனா எல்லாருக்குமே அந்த பொண்ணை பத்தி உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும். அதோட ஹீரோட அண்ணன் கம்பெனியை தான் முதல் ப்ரையாரிட்டியா தேர்ந்தெடுப்பாரு. அந்த குரூப்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை சூஸ் பண்ண மாட்டாரு.
அப்புறம் இவங்க நிரந்தரமா பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு பிளான் போட்டு தான் இவரோட அப்பா அவங்கள ஜேக்கப் குரூப் ஸ்கூலுக்கு ஹையர் பண்ணி இருந்திருப்பாரு. அதோட அந்த ஆர்டிக்கலையும் ரிலீஸ் பண்ண ரெடி பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட அப்பாவை பார்க்க தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. பார்த்தா இவரோட அப்பா ஏற்கனவே இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து அவரோட அப்பா கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆனா கொரியால இருக்க எல்லாருக்குமே இவளை பத்தி தெரிய வரும், யாருமே இவளை பத்தி பெருமையான மத்த விஷயத்த பார்க்க மாட்டாங்க, இவ ஒரு அனாதை, அதோட ட்ரஸ்ட் மூலியமா படிச்சா அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க, தயவு செஞ்சு அதை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு கெஞ்சி கேட்பாரு. ஆனா அவரோட அப்பா ஒரே வார்த்தையா அந்த பொண்ணை பார்த்து, நீ நான் செஞ்ச உதவியை பத்தி யோசிக்காம என் பையனையே லவ் பண்ணினா அதுக்கு தண்டனையா இதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதோட ஹீரோ அண்ணனை பார்த்து, நீ எவ்வளவு நாள் தான் இவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க போற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரோட அண்ணன், அவளை திட்டுறதை நிறுத்துங்க, இதுக்கெல்லாம் பயந்துதான் நான் என் மனசுல என்ன இருக்குன்னு கூட அவகிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நீங்க சொல்றது சரிதான், நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அண்ணன் அவரோட அப்பாவை பார்த்து, நான் இது வரைக்கும் உங்க பேச்சை மீறி எதுவுமே பண்ணதில்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவரோட அப்பா, உனக்கு கம்பெனி வேணுங்கிறப்ப மட்டும் நான் உனக்கு அப்பாவா தேவைப்படுறேன், என் பையங்கிற காரணத்தால உனக்கு அது ஈஸியா கிடைக்கணும், ஆனா உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணும்போது மட்டும் நான் அப்பா அப்படின்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்பாரு. அதோட உனக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஒரு பொண்ணை பாக்குறேன், கல்யாணம் பண்ண தயாரா இரு அப்படின்னு சொல்லிடுவாரு. அடுத்து வெளியே போன அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே வெளியே வரும்போது நம்ம ஹீரோ ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இவங்க அழுதுகிட்டே வெளியே வரதை பார்த்ததும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க, நீ டேனா தான் இருக்கணும், உன் அண்ணன் பின்னாடி வந்தா என்னை ஃபாலோ பண்ணி வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்ப இவனோட அண்ணனும் வெளியே வருவாரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்து, அந்த பொண்ணு இந்த பக்கமா தான் போனாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவரு, நான் அவளை ஃபாலோ பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதோட நம்ம ஹீரோ கிட்ட, அப்பா என்ன ஃபாலோ பண்ண ஆள் வச்சிருக்காரு, அதோட ஒன்ன ஃபாலோ பண்ணவும் ஆள் வச்சிருக்கணும், அதனால தப்பா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. ஏன்னா இவருக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றதை பத்தி தெரிய வந்திருக்கும் இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் தேடி வருவான். அவங்க அங்க இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம ஹீரோ, நீங்க யாரு, என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களுக்கு எப்படி என்னை பத்தி தெரியும், என் அண்ணன் ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவங்க, ஆமா நீ ரொம்ப நல்லவன், உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதோட நீ இப்ப நல்லா வளர்ந்துட்ட, உன் கண்ணு கூட பார்க்க அவரோட கண்ணு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதோட அவர் சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப எமோஷனலா ஆகிடுவான். அதோட அப்படியே ரெண்டு பேரும் சைலண்டா உட்காந்துருப்பாங்க. அந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா, நான் இந்த மாசத்தோட வேலையில இருந்து நின்னுடுவேன், அதோட நாங்க இங்க இருந்து போயிடுறோம், நீங்க புதுசா ஆள் பாத்துக்கோங்க அப்படின்னு எழுதி காட்டுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மா வேற ஏதோ சிந்தனையில அதை அறகுறையா தான் படிச்சிருப்பாங்க. அதோட நம்ம ஹீரோயினோட அம்மா இப்போ ஒரு பைய எடுத்துட்டு கிளம்புறத பார்த்ததும், இப்பதானே சொன்னேன் அதுக்குள்ள எங்க கிளம்புற அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அம்மா இங்க வேலை தான் செஞ்சாலும் கூட நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. நிறைய நேரம் இவங்க கஷ்டப்படும் போது எல்லாம் நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இவங்களுக்கு ஆறுதலா இருந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினோட அம்மா இங்க இருந்து போறது இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை பாக்குறதுக்காக ஒரு கடைக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யாங்டுவும் அதே கடைக்கு வெளியே தான் இருப்பான். அதோட அவன் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவா. அவன் இப்ப நம்ம ஹீரோயின் அம்மா அங்க உட்காந்துருக்கிறத பார்ப்பான். அதோட அவங்க வச்சிருக்க பேக்கையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு இப்போதைக்கு இவங்க யாரு அப்படின்னு தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வருவா. ஆனா அவன் யாங்டுவை பார்த்ததும் ஒளிஞ்சுக்குவா. அதோட அவனை அங்க இருந்து போக வைக்கணும்னு பிளான் பண்ணி அவனுக்கு கால் பண்ணி வேற ஏதோ இடத்துல இருக்க மாதிரி சொல்லி அங்க வர சொல்லுவா. இப்ப நம்ம யாங்டு அங்க இருந்து போனதும் நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவை பார்த்து பேசிட்டு அந்த பேக்கையும் வாங்கிட்டு போயிடுவா. அவங்க அம்மா அவளையே ரொம்ப கவலையா பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் யாங்டு கிட்ட சொன்ன அதே இடத்துக்கு போறா. அப்ப யாங்டு அவ கையில இருக்க அந்த பேக்கை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அம்மா அந்த பேக்கை வச்சிருந்ததை பத்தி யோசிச்சுட்டு, எனக்கு இப்ப வேற வேலை இருக்கு, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஆனா நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்ப யாங்டு நம்ம ஹீரோயின் அம்மாவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவான். அதோட அவங்க நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறதையும் பார்ப்பான். உடனே அவங்க கிட்ட போய், ஹீரோயின் இருக்காளா, நீங்க அவளோட அம்மா தானே, நான் அவளோட ஃப்ரெண்டு, அவ இப்ப எங்க இருக்கா, அவளை என்னால காண்டாக்ட் பண்ண முடியலன்னு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவங்க போனை எடுத்து அவ வேலைக்கு போயிட்டதா டைப் பண்ணி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அதோட அவன் வழியில நம்ம ஹீரோவை பார்ப்பான். ஆனா அவன் கூட பேசுற அளவுக்கு எனக்கு இப்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப யாங்டுவுக்கு நம்ம ஹீரோயின் யாரு, அவன் ஏன் ஹீரோ வீட்டுல தங்கி இருக்கா, அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம், அதோட அவளோட அம்மாவால பேச முடியாது அப்படின்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. அதோட இப்ப அவன் திருப்ப போய் நம்ம ஹீரோயினை வெயிட் பண்ண சொன்ன அதே இடத்துல வெயிட் பண்றான். அதே டைம்ல நம்ம ஹீரோயினோட அம்மா அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவளை பார்க்க பைக்ல வந்தான், இங்க அந்த மாதிரி யாரையும் வர சொல்லாத அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அது யாங்டு தான் அப்படின்னு புரிஞ்சிடும். அதோட அவளும் இப்ப நம்ம யாங்டு வெயிட் பண்ண சொன்ன அதே இடத்துக்கு தான் திருப்பி போறா.
அதோட அவ நம்ம யாங்டுவை பார்த்ததும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அம்மா வேலை செய்யற இடத்துக்குலாம் தயவு செஞ்சு போகாத. உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட. இப்ப அத பத்தி ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம யாங்டு அவளை பார்த்து, நான் ஸ்கூல்ல சொல்ல போறேன்னு சொல்லவே இல்லையே. உன்னை பத்தின ஒரு விஷயமும் வெளியே வரும்போது எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு தெரியுமா? அதோட இப்ப நான் நல்ல மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும், அதோட நம்ம யாங்டுவும் அவனோட அப்பாவும் கோல்ஃபிங்காக வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 கம்பெனியும் ஒண்ணா பிசினஸ் பண்ண போறாங்க. அதுக்கு இதெல்லாம் ஒரு ரிச்சுவல் மாதிரி. அப்ப விளையாண்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் யாங்டுவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யாங்டு ஹீரோயினை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதை பத்தி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ அவன்கிட்ட அவளை இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணினா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுவான். ஆனா நம்ம யாங்டு நான் அவளை மிரட்ட மாட்டேன், உன்னதான் மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ மாறவே மாட்டியா? இப்படி இருந்துதான் உன் அம்மாவை கடைசியா பார்க்க முடியாம போச்சு. அப்ப கூட நீ திருந்த மாட்டியா அப்படின்னு கேட்பான். அது என்னன்னு நமக்கு முழுசா புரியல. ஆனா சில பிளாஷ்பேக் சீன்ஸா காட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோ இப்ப யாங்டு கிட்ட, என்னதான் நான் லீகல் பையன் இல்லைனாலும் நான் ஜேக்கு குரூப்போட 2வது பையன். என்ன உன்னால எப்பவுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. இப்ப நம்ம ரேச்சலும் அவளோட அம்மாவும் இங்க வர போறாங்க போல. அதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த செகண்ட் ஒய்ஃபும் இப்ப அங்க வந்திருக்காங்க. ஏன்னா இவங்கள தான் நம்ம ஹீரோட அம்மாவா எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஹீரோட அம்மா அங்க வந்து இத பத்தி கேக்குறாங்க. அதுக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹீரோ தான் ரேச்சல் ஃபேமிலியை இன்வைட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ரேச்சல் என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஒய்ஃபை பார்த்து அவங்க கிட்ட சாரி கேட்கணும், அதனால அவங்கள வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயினை பார்க்க தான் அவ கெஃபேக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதோட இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வராத, என் அம்மா உனக்கு கால் பண்ணினா கூட வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஆனா இது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ பெருசா பண்ண போறான்னு நமக்கு புரியுது. இப்ப திருப்ப ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. ரேச்சலும் அவளோட அம்மாவும் இப்ப வந்துட்டாங்க. அதோட இப்ப அந்த செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோட அம்மாவை உள்ள போக சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோட அம்மா, இப்படி பண்ணாத, அவங்கள வேற எங்கேயாவது மீட் பண்ணி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப், இவ்வளவுதான் உனக்கான இடம், நீ என்னதான் இருந்தாலும் ஒரு இல்லீகல் ஒய்ஃப், நீ இப்படிதான் ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. அதோட ரூம்லயும் அழுதுகிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப வெளியே என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா ஒன்னொன்னா எழுதி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட அப்பா அந்த செகண்ட் ஒய்ஃப் ரேச்சல் அவளோட அம்மா எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவான். அதோட இப்ப அவன் நம்ம ரேச்சல் அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பேசுறதா சொல்லி கூட்டிட்டு போவான். நம்ம ரேச்சல் யாங்டு உன் வீட்டுல என்ன பார்த்தான் அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் பாப்ப அப்படின்னு சொல்லுவான். அதே டைம் அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹீரோட அம்மாவை பார்க்க அவங்க ரூமுக்கு வருவாங்க. அதோட உன்னை இப்படி ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருந்து பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இனிமே நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவோட அம்மா வாயை மூடிக்கிட்டு வெளியே போ அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றாங்க. இதனால அந்த செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோவோட அம்மா மூஞ்சில தண்ணியை வேற ஊத்திடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவை பார்க்க வருவான். அந்த செகண்ட் ஒய்ஃப் அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. அதோட நம்ம ஹீரோ அவனோட அம்மா மேல இருந்த தண்ணியை எல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்கள அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டிகிட்டு போவான். அவனோட அம்மாவும் தடுப்பாங்க. ஆனாலும் அவன் அவங்கள எல்லாரும் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போவான். இப்ப இவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அந்த செகண்ட் ஒய்ஃபும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அதோட நம்ம ரேச்சலோட அம்மா, ஹீரோயினோட அம்மா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட அம்மா ஹீரோயினோட அம்மான்னு சொல்லி தானே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. அதுக்கு ரேச்சல் அப்படியா அப்படின்னு கேட்பா. உடனே நம்ம ஹீரோ, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இவங்க என்னோட அம்மா, என்னோட உண்மையான அம்மா. அதோட நான் கிம் டான், ஜேக்கப் குரூப்போட 2வது பையன். ஆனா ஒரு இல்லீகல் ஒய்ஃப்க்கு பிறந்த இல்லீகல் பையன் அப்படின்னு சொல்லிடுவான். அதோட இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டதும் நம்ம ரேச்சலோட அம்மாவால அந்த ஷாக்ல இருந்து வெளியவே வந்திருக்க முடியாது. அதனால அவங்க ரேச்சல் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த செகண்ட் ஒய்ஃப் அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா கோவமா அவனை அடிக்க வராரு. ஆனா அவனோட அம்மா அவரை தடுத்து, நான் தான் இவனை இப்படி சொல்ல சொன்னேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லி அழுதனாலதான் இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, ஆனா இவங்க உங்களோட ஒய்ஃப், இவங்கள ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனோட அப்பா கோவமா அங்க இருந்து அவர் ரூமுக்கு போயிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அம்மாவும் ரூமுக்கு திருப்ப வந்துருவாங்க. இப்ப கூட நம்ம ஹீரோவோட அம்மா, எதுக்காக உண்மையை சொன்ன அப்படின்னு அழுதுகிட்டே கேட்பாங்க. அதோட எவ்வளவு கஷ்டத்துலயும் நான் இதை பத்தி வெளியே சொன்னதே இல்ல, ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு அழுகுறாங்க. அதோட இந்த சீனும் முடியுது. நம்ம ஹீரோவுக்கு அவனோட அம்மா அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதை பத்தி வெளியே சொல்லியிருப்பான். இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா அவனோட அம்மாவும் சுதந்திரமா இருக்கலாம். அதோட நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ தனக்காக என்ன வேணா செய்வான்னு நம்பிக்கை வரும். அதனாலதான் இந்த ரகசியத்தை இப்ப ரேச்சல் ஃபேமிலி இருக்கும்போது சொல்லியிருப்பான். ஏன்னா கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. அதோட இந்த உண்மையையும் வெளியே சொல்லிடுவாங்க அப்படின்னு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற கெஃபேல தான் காட்டுறாங்க. அப்ப அவ வெளியே வந்து குப்பையெல்லாம் போட்டுட்டு உள்ள போவா. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வந்து நிப்பான். இதை பார்த்ததும் அவளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு மட்டும் புரியுது. அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோயினும் இப்ப அழ ஆரம்பிக்கிறா. அதோட இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.